அடுத்த கோல் என்னன்னா 7 மணிக்கு முன்னாடி இரவு உணவ சாப்பிட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ். நீங்க வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான வேலை பார்க்குறீங்க, அத பொறுத்து இருக்கு. பட் முடிஞ்சதுன்னா, உங்களால 7 மணிக்கு முன்னாடி உங்களோட டின்னர சாப்பிட முடியும் அப்படின்ற பட்சத்துல வந்து, நீங்க 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த கோல்ஸ். டைஜஷன வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாரி நீங்க முன்னாடியே சாப்பிட்டீங்கன்றப்ப, உங்களுக்கு சாப்பிட்டதுனால வர்ற தூக்கம் வந்து உங்களுக்கு அது குவாலிட்டியான தூக்கம் கிடையாது. ஏன்னா அது வந்து உண்ட மயக்கம்ன்னுவாங்க. அதனால வர்ற தூக்கம். அது டைஜஸ்ட் ஆகுறப்ப, மத்த இடத்துல இருக்க எனர்ஜிய வந்து டைஜஷனுக்கே போயிறனால நம்ம உடம்புல ஒரு சோர்வு ஏற்படும். அந்த சோர்வுனால வர்ற தூக்கம் தான் சாப்பிட்டதுனால வர்ற தூக்கம். அது ஒரு குவாலிட்டியான தூக்கம் கிடையாது. ஸோ குவாலிட்டியான தூக்கம் வரணும் அப்டின்னா வந்து டைஜஸ்ட் ஆயிருக்கணும். நம்ம தூங்க போறப்ப நம்மளுடைய உணவு டைஜஸ்ட் ஆயிருக்கணும். ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாட பொறுத்து உங்களோட உணவு 2 மணி நேரமாவது மினிமம் எடுத்துக்கும். டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. ஸோ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகுற மாரி சாப்பிடுங்க. ஸோ நம்மளோட முன்னாடி கோல்ஸ் பார்த்தீங்கன்னா, காலைல 4:30க்கு எந்திரிக்கணும், 6 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்றத பார்க்குறப்ப, அட்லீஸ்ட் 9 இல்ல 10 மணிக்காவது நம்ம தூங்க போயிருக்கணுன்றனால, 7 மணிக்காவது சாப்ட்டுருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த டைம் கிடைக்குன்றனால, இந்த கோல் வந்து 7 மணிக்கு முன்னாடி ஏன்னா எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு கோல்ஸ் இதெல்லாம். ஸோ 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணுன்றது ஒன் ஆஃப் த கோல்ஸ். இதனால வந்து நீங்க முன்னாடியே சாப்பிடுறனால உங்களோட உடம்புல இருக்க பிளட் சுகர் வந்து ரெகுலேட் ஆகுறதுக்கும், அம் அதோட ரிலேட் ஏன்னா சுகரும், ஃபேட்டும் ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆயிருக்கு. நீங்க சுகர் வந்து கரெக்ட்டா ப்ராசஸ் ஆகலனா அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிரும். அது வந்து பாடி வெயிட்க்கு வந்து வழிவகுக்கும். அதனால இந்த 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணுன்ற அந்த பழக்கத்த நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறப்ப, அது வந்து உங்களுக்கு உடல் அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும். எவென்ச்சுவலி மன அளவுலயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து இது உடல் மற்றும் மனம் சார்ந்த கோல்ஸ்ல வச்சிருக்கோம்.